ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரின்ஸ் ரெசிப்பியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் கேக்கை பற்றி தான். ஸோ இன்றைக்கி வந்து 2 டிஃப்ரெண்ட் வகையான கேக் ஐட்டம் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எக்கு இல்லாமல் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து எக்கு போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ எக்கு போட்டு பண்ணியிருக்குது ப்ரௌனி, நல்லா சாக்லேட்டே நிறைய போட்டு, அது வந்து நம்ம எக்கு போட்டு பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து கிறிஸ்மஸ் கேக்கு, அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு எக்கு இல்லாமல் நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, கிறிஸ்மஸ்க்கு கேக் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக என்னென்ன போட்டிருக்கோன்னு இதில் பார்க்கலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. யாரெல்லாம் கேக்கு பிரியர்களோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போட்டுக்கலாம். வழக்கமாக நம்ம மைதாவில் தான் கேக் பண்ணுவோம். நிறைய வீட்டில் எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க இப்போ கேக்கு. பட் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குது கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்தேன். ஸோ அதில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் என்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததோ, பாதாம், கேஷ்நட், அப்புறம் டேட்ஸு, அப்புறம் வந்து கிஸ்மிஸ், அந்த ட்ரை திராட்சை, அப்புறம் வந்து ஆரஞ்சோடைய மேலே அந்த தோல் சிலுக்கான்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன். அது அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வேறு என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்த நட்ஸ் எல்லாம் நான் போட்டு அதில் 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு, ஒரு பட்டை, அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும் அதுக்காக போட்டு ஒரு நாள் நைட்டே நம்ம சோக் பண்ணிடணும். மறுநாள் தான் இந்த கேக் நம்ம பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டு, நான் ஒயிட் சுகர் எடுக்கலை, நான் வந்து எடுத்தது நாட்டு சர்க்கரை, அதில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ முழுக்க சர்க்கரை இருக்கவங்க கூட இது சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். 1.25 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ் இதுலேயும். அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு இந்த சோக் பண்ணதெல்லாம் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு மிக்சிங், இது வந்து சுகரும் அந்த ஆரஞ்ச் ஜூஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிட்டேன். பட்டரை வந்து உருக்கி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 1.25 கப் கோதுமை மாவு எடுத்தேன். அதே சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தேன். ஏன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்டு யூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 1.25 கப் கோதுமை மாவு ஜலிச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்சிங் பண்ணிட்டு, அந்த மிக்சிங் டைம்லேயே வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் இதில் போட்டு நல்லா, இது நான் வந்து இந்த கேக் முழுக்க குக்கரில் பண்ணேன். ப்ரௌனி வந்து அவனில் பண்ணேன். ஸோ அவன்லன்னா அது வேறு டைப்பு, இது வந்து குக்கரில் பண்ணுறதுனால இதோடைய டைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டைமில் வந்து இந்த மாவு மிக்சிங் வந்து நம்ம ஒரே டைமில் பண்ணோன்னா ரொம்ப நம்மளுக்கு சுத்தம் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கோதுமைன்னு சொல்லும்போது நமக்கு பால் எடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு, அந்த மாவு வந்து நம்ம கேக் பதம் வரும்போது நமக்கு தெரியும். இதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 கப்பு பால் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, கேக்கோட பேக்கிங் பவுடர் ரெண்டுமே யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த கேக்குக்கு நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அது 1/2 ஸ்பூன், இது 1/4 ஸ்பூன், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, முதல் நாள் நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா அந்த மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேயில் சேஞ்ச் பண்ணிடும். சேஞ்ச் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கேக்கில். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேக் பண்ணும்போது நமக்கு அந்த அரோமா நல்லாயிருக்கும். மிக்சிங் பண்ணும்போது அந்த ஆரஞ்சோடைய ஜூஸ் ஃப்ளேவர், அதே மாதிரி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும்.
ஒரு ஒரு வருஷமும் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம் கேக்கு. எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, வேறு வேறு மாதிரி. இந்த வருஷம் இது மாதிரி பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக சூப்பராக அழகாக வந்தது. இன்னொரு விஷயம், இது ட்ரேயில் நல்லா சுற்றி வரைக்கும் பட்டர் பேப்பர் நல்லா பட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மேலேயும் கார்னிஷ்க்கு நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் கொடுத்துட்டு அதில் வந்து க்யூட்டி ஃப்ரூட்டி அதுவும் கொடுத்துருக்கேன். அதை நம்ம மிக்சிங்லேயும் கொடுத்துருக்கோம், மேலே கார்னிஷ்க்கும் கொடுத்துருக்கு. அது அப்புறம் குக்கர் வந்து 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு மினிமம் குறைஞ்சது 1 ஹவர் ஆகும் இந்த கேக் ரெடியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோ நெருப்பில் வைக்கணும், தீயில வச்சு மேக் பண்ணணும். அடுத்தது ப்ரௌனி நான் நிறைய டைம் உங்களுக்கு எக் எல்லாமே காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் 1 கப்பு. அதே மாதிரி 3 எக் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு சாக்லேட் கோகோ பவுடர், அதை நல்லா ஜலிச்சிட்டு அடுத்தது இதுக்கு வந்து மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கோதுமைனா இதுக்கு மைதா. சேம் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இதில் சால்ட்டு கிடையாது, அதில் சால்ட்டு போட்டோம், இந்த கேக்குக்கு சால்ட்டு கிடையாது. எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு மிக்சிங் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மெத்தடு தான். பட் இது அவனில் பண்ணுறதுனால அது வந்து அந்த கேக்குக்கு நான் சொன்ன மாதிரி கோதுமை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த கிறிஸ்மஸ் கேக்குக்கு வந்து 1 ஹவர் சொன்னேன். இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடுவோம் இல்லையா அவன். இதே மாதிரி நம்ம குக்கரும் 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி தான் அதுக்கும் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ரௌனிக்குமே வந்து 180 டிகிரி வச்சு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆனப்புறம் அதுக்கப்புறம் அவன் 5லேருந்து 10 மினிட்ஸ் வச்சா போதும், நம்மளுக்கு ப்ரௌனி ரெடி ஆயிரும். சில நேரம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். குவான்டிட்டி அதிகமாக வச்சோன்னா நம்மளுக்கு அது வந்து நான் 1 கப் தான் மாவு எடுத்ததுனால எனக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. எனக்கு வந்து இப்போ நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்போது நம்மளுக்கு 1/2 அன் ஹவர் கூட ஆகும் சில ப்ரௌனிக்கு, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சாக்லேட் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாக்லேட் வந்து இதில் கட் பண்ணியும் வச்சுருக்கேன். குக்கிங் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன், டார்க் குக்கிங் சாக்லேட். அதையும் இதில் ஆட் பண்ணோம். காஃபி தூள் ஃப்ளேவருக்கு நான் யூஸ் பண்ணேன் 1/2 ஸ்பூன் காஃபி தூள். ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு கேக்கு எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எப்படி நீங்களும் நான் பண்ணிக்கிட்ட இந்த கேக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த ப்ளம் கிறிஸ்மஸ் கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.